தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்றுவிட்டு சென்னை திரும்பிய தமிழிசை செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். அந்த காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். சுபாஷ், விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றிருக்கிறார். என்ன சொன்னார்? இன்று காலை அந்த பதவியேற்பு விழாவில் விஜயவாடாவில் நடந்த பதவியேற்பு விழாவின் போது தமிழிசை சவுந்தரராஜனை அழைத்து அமித்ஷா அவர்கள் ஏதோ பேசியது போல காட்சிகள் வந்தது. அவரை அமித்ஷா சாடியதாக சமூக வலைதளங்கள் எல்லாம் பேசப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன். அவருடன் ரஜினிகாந்தும் வந்திருந்தார். ரஜினிகாந்த் பேட்டி கொடுத்து விட்டு சென்றார். ஆனால் தமிழிசை அதற்கு முன்பாகவே வாகனத்தில் ஏறி புறப்பட்டு விட்டார், செய்தியாளர்களை சந்திக்காமல். அப்பொழுது மொபைல்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது கேட்டோம், எல்லாமே ஓகேவா, எல்லாம் ஃபைனா அப்படின்னு. அவர் புன்னயித்தபடியே துண்டுவர்களை காட்டி தம்ஸ் அப் காட்டி ஓகே என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார். பாலா, என்ன பேசினார்கள், என்ன சொன்னார் என்பதை தமிழிசை தான் சொல்ல வேண்டும். அதற்கான விளக்கம் என்ன என்றது அவர் மட்டும் தான் கூற முடியும். யூகத்தின் அடிப்படையில் பல்வேறு தகவல்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருகின்றன. இறுதியாக அவர்தான் என்ன பேசினார்கள், என்ன பேசப்பட்டது என்பதை தெரிவிக்க வேண்டும். பல்வேறு விஷயங்கள் ஸ்பெகுலேஷனாக போயிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை தவிர்த்திருக்கிறார் என்பதுதான் இப்பொழுது இருக்கக்கூடிய செய்தி. பாலா, Amit sir, please ma'am. Anything to clarify, ma'am, about that video? What did Amit sir? நன்றி சுபாஷ், விரிவான விவரங்களுக்கு.